ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நர்சரிக்கு தான் நாங்கள் போகிறோம். திண்டுக்கல்லேருந்து இந்த நர்சரி பார்த்திங்க அப்படின்னா மதரூர் ரோட்டில் இருக்குது. திண்டுக்கல்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும், அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. ஆனால் இந்த நர்சரியில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான பிளான்ட்டுமே வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையானது, ஃப்ரூட் செடி, அப்புறம் அழகுக்காக வைப்போல நிறைய பிளான்ட்ஸு, அது அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்டன் பேர் மாதா நர்சரி கார்டன். பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து 9 to ஈவினிங் 6 வரைக்குமே வந்து இது ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். அதே மாதிரி சண்டே பார்த்திங்கன்னா 1 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்குமே இது ஓப்பனில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையான பிளான்ட் வேணும்னாலும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்க்குறக்கு ரொம்பவே நேச்சுராகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து திண்டுக்கல்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மாதா நர்சரி கார்டனுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ரோஸஸ், அப்பா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொழு கொழுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கே. அது மாதிரி நிறையா பிளான்ட்டோட பேரெல்லாம் தெரியவே இல்லை, அவ்வளோ வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு அழகுக்காக வைக்கிற பிளான்ட்டு தான் ரொம்ப நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கு மரமாக தான் வேணும் அப்படின்னா அதுவுமே வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் கொண்டு வந்து நட்டு வச்சு அது வளர வரைக்கும் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. மரமாகவே வச்சுருக்காங்க, நம்ம அப்படியே கொண்டு வந்து நட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. இதெல்லாம் என்ன செடினே தெரில, அவங்களுக்குமே பேர் தெரியுமா என்னன்னே தெரியல. நான் கேட்டதுக்கு ஸோ நிறையா வந்து இது அழகுக்காக வைக்கிற செடி அப்படின்னு தான் சொன்னாங்க. அதோட பேரெல்லாம் தெரியல, எனக்கு சொல்லலை. அவ்வளோ பிளான்ட் வச்சுருக்காங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, 1 ஏக்கர் அந்த மாதிரி பிடிச்சி அந்த பிளான்ட்டு 1 ஏக்கர் சைஸில் வந்து பிளான்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா தோப்பு ஃபுல்லாகவே. ஸோ இது மெயினாக வந்து மதுரை ரோட்டில் தான் இருக்குது, பைபாஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இயற்கையாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. சும்மையாக எல்லா வெரைட்டி ஆஃப் செடிஸும் வச்சுருக்காங்க. பூவில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூலேருந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா பூ வகையும் வச்சுருந்தாங்க. தம்பி நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அந்த சைடு இந்த சைடு ஓடி ஜாலியாக என்ஜாய் பண்ணான். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்தனால பாப்பா கூட்டிகிட்டு போகல, தம்பி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ பாருங்கள், இதெல்லாமே வீட்டுக்கு வைக்கிற அழகு பொருள், அழகு பிளான்ட்டு தான். அழகுக்காக வைக்கிறது, வீட்டுக்கு முன்னாடி வைப்போம்ல அந்த மாதிரி பிளான்ட்டு தான். அதுவுமே வந்து மரமாகவே வச்சுருக்காங்க. அதுவும் வேணும்னா நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் புது வீடெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா புது வீட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் செடி, அதாவது மரமாக வைக்கணும், அழகு பொருள், அழகுக்காக வைக்கக்கூடிய பிளான்ட்டு வேணும் அப்படின்னா இங்கே வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு எல்லாமே பெரிய பெரிய செடியாக தான் இருந்துச்சு. இந்த சைடு எல்லாமே பூ, அப்புறம் சின்ன சின்ன ஓரளவுக்கு மீடியமான சைஸில் வச்சுருந்தாங்க. அந்த சைடு போக போக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெரிய செடியாக இருந்துச்சு. இதெல்லாம் நாவல் பழம் வச்சுருக்காங்க. இந்த சைடு இதுவுமே அழகுக்கு வைக்கிற செடி தான். சரி, அங்கே மாங்காயில் வந்து என்னென்ன வெரைட்டி வேணுமோ எல்லாமே வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட இல்லாத வெரைட்டியே இல்லை, அத்தனை செடி இருக்குது. அதாவது நம்ம இப்போ ஹைப்ரிட்டில் வந்து சின்னதாகவே இருக்கிறப்பயே பழுக்கிற மாதிரி, மாங்காய் நிறைய காய்க்கிற மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன மாதிரி வெரைட்டி வேணுமோ எல்லாமே. அதேமாதிரி நாட்டு மாம்பழம் எல்லாமே இருக்குது. அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா சுத்தமாகவும் இருக்குது. இவ்வளோ செடி வச்சுருக்கிறதுனால வந்து கசகசன்னு அந்த மாதிரிலாம் இல்லை, அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல பெரிய பெரிய மரம் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தான். ஸோ எல்லாமே நல்ல பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு. இதெல்லாம் பெலா மரம், இதெல்லாம் பூச்செடி. பாருங்கள், அங்கேயும் மாங்காய் வெரைட்டி வச்சுருந்தாங்க, இங்கேயும் நிறைய வச்சுருக்காங்க மாங்காய் வெரைட்டி. கிரேப் செடி எல்லாமே, கிரேப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு, கிரேப் செடி.
இது எல்லாமே மாங்காய் மரம், நாவல் மரம். மாங்காய் பாருங்கள், சின்னதுலேயே பூ எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே வச்சுருக்கப்ப எப்படின்னு தெரியல, கார்டனில் வச்சுருக்கிறப்ப நல்லா உரம் போட்டு நல்லா வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் தான் ஒன்றுமே வர மாட்டேங்குது. இந்த சைடும் வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய இருக்குது, வெரைட்டி ஆஃப் மாங்காஸ் நிறைய இருக்குது. இது பெலா மரம். பெலாலையுமே வந்து நமக்கு நாட்டு பெலா, அதே மாதிரி இப்போ சின்னதுலேயே காய்க்கிற மாதிரி இப்படி நிறைய வச்சுருக்காங்க. நிறைய பிளான்ட்டு தாங்க. பிளான்ட்டுன்னா அந்த அழகுக்கு வைக்கிற பிளான்ட்டு தான், வீட்டுக்கு முன்னாடி நம்ம அழகுக்காக வைக்கிற பிளான்ட்டு தான் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த மாதிரி இந்த குரோட்டன்ஸு எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் தெரியலைங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போய் கவர் பண்ணி பக்கத்தில் நின்று எடுக்கவும் முடியல. இதெல்லாம் மூங்கில் செடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. தம்பி அங்கேருந்து நடந்து வாடா அப்படின்னா போதுமான்னு கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணான். பாருங்கள், இந்த சைடு இருக்கிற எல்லாமே பெலா தான். பெலாலேயே நான் பார்த்த வரைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அவ்வளோ பெலா மரம். இந்த அங்கே பேக் சைடு இருக்கிறதும் பெலா மரம் தான். ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நிறைய கலர்ஸு எல்லாம் செழிப்பாக அவ்வளோ அழகாக உரம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அந்த ஃபிஷ் டேங்க்லலாம் போடுற அந்த இதுங்க, அந்த ஸ்டோனை வந்து எடுத்து விளையாண்டுட்டு இருந்தான். ஒரு 5-6 எண்ணம் எடுத்துகிட்டு இது எவ்வளோன்னு கேட்டோம். அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க தம்பிக்கு. அதை எடுத்து எல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு இருந்தான். கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் மாதா நர்சரிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம், பிளான்ட் எல்லாமே. ஸோ உள்ளேயும் ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நிறையா பிளான்ட் வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நேச்சுராக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் பிளான்ட் வாங்கணும் அப்படின்னா தைரியமாக வந்து நீங்கள் வந்து மாதா நர்சரி கார்டனுக்கு வரலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.